ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும், அவர் மனுஷன்தான். அவருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷனா வாழணும்னு ஆசைப்படலாம். பாருங்க, ஒரு அம்மனை கல்யாணத்துக்கு போனாரு. ஆடும்போது ஒரு அவ்வளோ சராசரி மனுஷன் தான். அந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு, ஒரு டான்ஸ் கொண்டு போட்டாரு. தேசக்கூட்டமாக போச்சு. ரஜினி கூட ஆடலாம், ரஜினி போய் ஆடலாம், நீ போய் ஆடு. நான் சொல்றேன், ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் தான் என்ன உங்களுக்கு நடிகை. அவரு எப்போதும் அவரு எல்லா உணர்ச்சியும் கட்டுப்படுத்தி அப்படியே அமைதி அப்படியே முத்து வச்சுட்டே உட்காரணும். அவரு சில இடங்கள்ல அவர்களும் மனிதராக சராசரி மனிதராக வாழ விடுங்க. இதெல்லாம் போய் ஒரு பெருசா ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அவருக்கு கூலி குருவாரு. ஒரு சின்ன ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டோம், ஆடிட்டோம். இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி. ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு நாட்டில், அதை பற்றி வச்ச மாட்டாங்க. நடிகர் வந்து அங்கே ஆடிட்டாரு, இங்கே சுட்டு கொள்ள போடுவாங்க, வெட்டி கொள்ள போடுவாங்க, கலாச்சாரம் குடிச்சு சாவாங்க. இதெல்லாம் பிரச்சனை, நாட்டில் பிரச்சனை நம்மளுக்கு. அதான் பிரச்சனை இல்லை. ஒரு நடிகை ஒரு கல்யாண வீட்டில் சின்ன மூணு போட்டால் அது பெரிய பிரச்சனை நம்மளுக்கு. அதெல்லாம் ஆதேஷ் பழுதா நம்ம மகேந்திரன் இவரில் என்ன பெரிய நடிகை ஆயிட்டாரா? பெரிய நடிகருக்கு இன்னும் போடுக்கு இருக்காரு, எல்லா திறமையும் அவருக்கு இருக்கு. டான்ஸ் ஆடுவாரு, நல்லா ஃபைட் பண்ணுவாரு, சென்டிமெண்ட்ஸ்ன்னு பிச்சு உதறுவாரு. ஏன் இன்னும் எத்தனை வருஷம் போவார் அவரு? ஆனால் உருவாக்கி அதுக்கான இடத்த பிடிப்பாங்க அவங்க. ஆதேஷ் பழமும் இதுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிப்பாரு. ஆனா என்ன, இது போராட்டத்துக்கு இருக்கிறதே உங்களுக்கு வாழ்க்கை இல்லைங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கும் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படி ஒரு வரணும். நிறைய அது போய் எங்கேயோ போய் இந்த யூடியூப்ல என்னென்னமோ பண்றாங்க, பேசுறதெல்லாம் கட்டாயத்தான் பேசுவாங்க. அவங்களுக்கு தேடி போகுது, சினிமா அவங்களுக்கு தேடி போகுது. இங்க எத்தனை நடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. எத்தனை நடிகர்கள் வீட்டோட கொடுக்காம கஷ்டப்பட்டுருக்காங்க. யாரை தேடுறோம்? இயக்குநர்கள் அசிங்கமா ஆபாசமா பேசுறவங்களையும் அதன் மூலியமா வியூவர்ஸ் ஏற்றுறவங்களுக்கும் அம்மா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வியூவர்ஸ் இருக்கு, அப்பதான் போட்டுட்டு இருக்கு. நம்ம கேபிள் சங்கர் சார் எவ்வளவு சொன்னாரு. என்ன சொல்றேன், வர புடிசர்கள் வந்து ஒரு டேரக்டர் நம்பிடுறாங்க, இந்த கதை நல்லா இருக்கு படம் பண்ணிடுவோம் வந்துடுறாங்க. தயவுசெய்து வர புடிசர்கள் இயக்குனர் மட்டும் நம்பாதீங்க. கதை பிடிச்சிருக்கா படம் பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சினிமானா என்ன, டேட்டானா என்ன, கன்வென்ஷன் என்ன, யாருக்கு என்ன சம்பளம், யூனிட்டுக்கு என்ன சம்பளம், எல்லாம் தெரியணும். பிசினஸ் என்ன ஆகும், இந்த படத்துக்கு பிசினஸ் ஆகுமா ஆகாதா, என்னென்ன பிசினஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க பிடிச்சிருந்து ஒரு ஏதாவது படத்தை கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும். வர சின்ன பிடிச்சலாம் அந்த கேபிள்ஸ் வேறு ஐயாட போய் ஒரு அட்வைஸ் கேட்கலாம். ஏதாவது பிடிச்சிருக்க எத்தனையோ பேர் பிடிச்சிருக்காங்க, நிறைய ஒரு அனுபவங்களும் பிடிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க முதல்ல உங்களுக்கு கதையை கேளுங்க, கதை பிடிச்சா படம் பண்ணுங்க.